Welcome to my channel, Sayed Sultan TV. Please subscribe my channel. அப்படின்னார். வாசம் தான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் காலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்ம சாப்பிட்ற நாள். மட்டனுக்கிட்டன்னு எடுத்து இட்லி சூடா, மற்ற நேரம்லாம் அவசர அவசரமாக என்னதுன்ட்டு போகிறோம்னே தெரியாமல் போவோம். வீட்டில் நல்லா இட்லி சூடாக தட்டில் எடுத்து வச்சு மட்டன் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரெண்டு பக்கம் ரெண்டு மொபைல் ஃபோன் வச்சிருக்காரு அவர். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு அப்படி மட்டனோட எடுத்து அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மெல்ல போறாரு. ஃபோனில் பெல் அடிக்குது. கொண்டு போனதை திருப்பி வச்சுட்டாரு. சொல்லுப்பா. எப்ப நல்லா தானடா இருந்தாரு. அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தான் ஜாக முடியும், செத்தவனே திருப்பி ஜாக முடியுமா? அவன் மொக்கைய போடுறேன். காலையில் 7:30 நல்லா தானடா இருந்தாரு. எப்பட்றா சுகரு 300க்கு மேலே போச்சு. நைட்டு விவரம் தெரியாமல் காலையில் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே நெஞ்ச பிடிச்சவர் தான். என்ன சாப்பிட்டாரு? இட்லி மட்டன் குழம்பு. இவனுக்கும் சுகர் இருக்கு. அவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? அதை மொபைலை வச்சுட்டேன். அந்த இட்லி அவனை அப்படியே பார்க்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? படாதி பய ஒரு வாயை கூட திங்க விடாம பண்ணிட்டானே. எடுத்து வைக்கிறப்பெல்லாம் அவன் நெத்தியில் காசு வச்சு மாலை போட்டிருக்க மாதிரியே இருக்கு அவனுக்கு. நம்ம வீட்டில் பந்தல் போட்டாங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டேன். முடிஞ்சா என்னடா மனிதனுடைய வாழ்க்கை? நேற்று இருக்கவன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு இன்னும் பட்டம், ரிட்டையர் ஆகிட்டார் அவர். அவருக்கு பேர் தசுருப்பி மாயாண்டி. தசுருப்பி மாயாண்டி. ஏன் இப்படி அவருக்கு பட்டம் கிடச்சுன்னா, நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் டெல்லி டூர் போயிருந்தோம். அப்போ டெல்லியில் இந்த சாந்தினி சவுக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா இருக்கு. அதில் எங்கள் கூட வந்து அன்னைக்கு ஹிந்தி பண்டிட்டா இருந்தாங்க 2 பேர். ஹிந்தி பண்டிட்டால தமிழ் வாத்தியாரை மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்க 2 பேரை தான் எங்கிட்டாவது கடை கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பேக் வாங்கினோம்னா இந்த மாயாண்டி, யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இப்போ வாங்கப்பா ஒரு பைய நல்லா சீப்பாக வாங்கி கொடுங்கன்னு. அந்த 2 ஹிந்தி பண்டிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. ஒரு வாத்தியார், எனக்கு ஹிந்தி தெரியும் வாடா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பேக் விற்கிறவன்ட்ட இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில், அரே சாப் மாயாண்டி திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் வெரி புவர் மேரா பேக் அப்படின்னோன்னா ஒரு பேக் எடுத்து கித்தனா ரூபியா சாப், ஹிந்தி தெரியுமா அவருக்கு? ஒன்று அவர் இதர் பேக் மே 5 ரூபியா அப்படின்னு இருக்கான். இவர் 2 ரூபாய்க்கு கேட்குறாரு. யார்? இந்த ஹிந்தி தெரிஞ்சவர் கூட்டி போனார்ல, எங்கள் சித்தப்பா தான், குழந்தராஜ் அவர் பேர். 2 ரூபாய்க்கு கேட்கறதுக்கு என்ன கேட்டுவிட்டாரு? நைஸா 10 ரூபியா அப்படின்னு இருக்காரு. அவன் வியாபாரி முழிக்கிறான். என்னடா நம்மளே 5 ரூபாய்க்கு தான் தர்றாங்கிறான், இவன் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறானே. இப்படி பயல்களா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. நைஸா 5 ரூபியா அப்படின்னு இருக்கான். நை வெரி புவர் மாயாண்டி டெக்ஸ்டைல் டீச்சர் 10 ரூபியா. நைஸா 5 ரூபியா. அப்புறம் பார்த்தாரு ஹிந்தி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆப் அப்படின்னா, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆர் இங்கிலீஷ். உடனே அவன் திஸ் பேக் இஸ் 5 rupees வந்துட்டான். உடனே 5 rupees, ஐ வாண்ட் திஸ் பேக் ஃபார் 2 rupees. நோ, எஸ் 2 rupees. நோ சாப், I'll give for 3 rupees. No sir, 2 rupees. No, 3 rupees. 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சு.
பேக் வாங்கிட்டார்ல, ஹிந்தி பேசினியே உன்னையால வாங்கி கொடுக்க முடிஞ்சா? அவன் பேக் விற்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். 5 இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், உலகம் முழுவதும் ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்சா போதும், நம்ம இது ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சா போதும், உலகம் முழுவதும் பொழைச்சுக்கலாம்யா. அப்துல் கலாம் ஹிந்தியா முதல் மொழியா எடுத்து படிச்சாரு. உலகம் புகழும் விஞ்ஞானியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவரா மாறிய அப்துல் கலாம் இருமொழி கொள்கையில படிச்சவர் தான். இன்னைக்கு அந்த தசுருப்பி மாயாண்டி ரிட்டையர் ஆகி இருக்காருன்னா, உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற மொழி பிரச்சனைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. ஹிந்தியை நாங்க வேணான்னு சொல்ல, ஹிந்தி மொழி படிங்க வேணான்னு. நான்லாம் பாடநூல் கழக தலைவர். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்க பாடநூல் கழகத்திலிருந்து ஹிந்தி நூல் அடிச்சு கொடுக்குறோம். மைனாரிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ஹிந்தி புத்தகங்களை அடிச்சு கொடுக்கிறோம். காரணம், ஹிந்தி மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை, ஹிந்தி பேசுபவர்களையும் வெறுக்கவில்லை. ஹிந்தியை நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற இந்தி திணிப்பைத்தான் நம்ம தமிழ்நாடு அரசு எதுக்குதே ஒழிய, ஹிந்தி பாட்டெல்லாம் மேடையில் பாடி நான்லாம் எம்புட்டு கைதட்டு வாங்கியிருக்கேன். மெஷாயர் तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. ஹிந்தியே தெரியாது, பாம்பேல கைதட்டுறேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ஹிந்தி மொழியை நம்ம வெறுக்கல. மேரே சப்புன்னு வருஷமா கேட்டான். ஹிந்தி திருப்பி தசுருப்பி மாயாண்டி இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு இருமொழி கொள்கையினுடைய ஆதரவாளரா இன்னைக்கு உயிரோட இருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காந்துருக்காரு. பால் சாப்பிடணும், என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஹிந்தி தெரியாது, சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் பால் சப்ளையர் क्या साहब பால் क्या பால் 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 क्या साहब क्या साहब. கடுப்பாயிட்டு என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் வாங்கி பென்சில் வாங்கி மாட்டை வரைஞ்சு மாட்டு மடிய வரைஞ்சு பால் உடனே ஓ தூத் அப்படின்னு இருக்கான். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்திருக்கு. பாம்பேல போய் நீ இருக்கணும்னா ஹிந்தி தெரியாம இருக்க முடியுமா? அங்க போய் நான் செந்தமிழ் நாடனும் போதில் பொழைக்க முடியாது. பாம்பேல போய் இருக்கணுமா ஹிந்தி படிச்சுக்க. குஜராத்தில் போய் இருக்கணுமா குஜராத் படி. தமிழ்ல ஐஏஎஸ் எழுதினாரியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன். முதலில் உலகத்திலேயே தமிழில் ஐஏஎஸ் எழுதிய அதிகாரி அந்த பாலகிருஷ்ணன் தான். தமிழ்ல ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவில் முதலமைச்சருக்கு துணை சிறப்பு நேர்முக உதவியாளரா இருந்து இந்திய தேர்தல் ஆணையாளரா இருந்தாரு. தமிழ்ல ஐஏஎஸ் எழுதி ஹிந்தி தெரியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து வெற்றிகரமா தேர்தல் நடத்திருக்காருன்னா எதுக்குடா ஹிந்தி? பானிபூரி திங்கிறதுக்கா? இல்ல, நான் எங்கேயோ போயிட்டேனா தலைப்பை விட்டு. அந்த கனிந்த மனம் அந்த தசுருப்பி மாயாண்டிக்கு அந்த பேக்கை வாங்கி தரணும்ன்ற மனதோட போய் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பேசின நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், நேரம் ஆயிடுச்சு. அருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் வேதநாயகி நிறைந்த பணமேன் பேச வர்றாங்க. நகைச்சுவையாக பேசுவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர், பலத்த கரவொலியோடு டாக்டர் வேதநாயகி வருகிறார். வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனியின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள் பல. அல்ல ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. அவங்கதான் தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் கேட்டு வாங்குறீங்க? இதெல்லாம் கை தட்டாம இந்த இப்படி மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்க ஆடியன்ஸ் கிட்ட தான் நீங்க எல்லாம் கேட்கணும். உயிரோடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உண்மையில அப்படி இருக்கு, உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ரசிகர்கள். இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க ஐயா. இருந்தாலும் அவங்க கைத்தட்டல் கொடுக்கறப்ப இன்னும் நமக்கு ஆர்வம் அதிகரிக்குதுங்க ஐயா. என்னோட பூஸ்டுக்காக கேட்டங்க ஐயா. நடுவர் அவர்களே, அருமையான மக்கள், அருமையான ரசிக பெருமக்கள், அடேங்க அப்பா, செங்கல்பட்டுன்னு சொன்னா அது செங்கை,
செங்கல்பட்டுன்னு சொன்னா அது செங்கை. நதிகளிலே புனிதமான ஆறு என்று சொன்னால் அது கங்கை. எஃபெக்டிவான ஆடியன்ஸ் அதுதான் சிவகங்கை ரசிக பெருமக்கள் என்பதை சூப்பராக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி, எங்க நடுவர் அவர்கள் பாத்தீங்களா, அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா செல, மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம்னா எங்க ஐயா காளைமாமணி ஐயா நடுவர் ஐயா தான் எப்பவுமே தலை என்பதை அருமையாக உட்கார்ந்துருக்காரு. பாத்தீங்களா எங்க ஐயா, அடே எங்க அப்பா. ஆமா, விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியலங்க ஐயா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடேங்க அப்பா, கனிந்த மனம்தான் பணமே வேணாம். இந்த பட்டிமன்றம் முடிச்சிட்டு போறப்ப அவருக்கு ஒரு முடி தேங்காயும் ஒத்த வாழைப்பழமையும் வெத்தலை பாக்கையும் வச்சு கையில கொடுத்து அனுப்புங்க. பணம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நீங்க என்னமா என் பொழப்புல கை வைக்கிறீங்க? விஜயகுமாருக்கே தேங்காய் முடியும்னா அப்புறம் எனக்கு அதான் இருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உடைந்து போன வீடுகள் இருந்துச்சு, உடையாத உறவுகளோட நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உடையாத வீடுகள் இருக்கு, உடைந்து போன உறவுகளோட இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா இவங்களுடைய கனிந்த மனம் எங்க இருக்குன்றதுதான் என்னுடைய கேள்விங்க. நான் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறப்ப ஒரு ஆட்டோ ஒண்ணு என்ன கிராஸ் பண்ணிச்சுங்க. அந்த ஆட்டோல எழுதி போட்டிருந்துச்சு, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு எழுதி போட்டுச்சு. அது ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க 2 பேருக்கு ஏன் தெரியலன்றதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே. ஒரு காலகட்டத்துல எல்லாம் குழந்தை எப்படி அழும், குவா குவா அப்படின்னு அழும். ஆனா இப்ப பாருங்க, ருவா ருவா ருவான்னு அழுவுது நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, பணம் இல்லைன்னா முடியுமாங்க? இன்னைக்கு நர்ஸ் முதல் நர்சரி கிளாஸ் வரை என்ன தேவைன்னா பணம் தேவைங்க. ஃபீஸ் கட்டினாதான் அவன் டேடி, இல்லன்னா அதோ போறான் பாரு கேடின்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா பணம் எவ்வளவு முக்கியம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் தாங்க, கருப்பை இல்லனா குழந்தை பிறக்க முடியாதுங்க, இறப்பை இல்லனா உணவு உண்ண முடியாது, பணப்பை இல்லனா இந்த உலகத்துல வாழவே முடியாது நடுவர் அவர்களே. பணம் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க எல்லாரும் குணம்னு வந்து பேசிட்டு போனார்ல, இங்க ஆண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்கீங்க, பெண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்கீங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன், குணம்னு வந்து பேசுறீங்களே, குணம் தான் சிறந்ததுன்னு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பாவி மக்கா, எப்படி புடுங்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கை? பாத்தீங்களா, அப்படியே பூத்து குலுங்குதாம் மனம். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேக்குற, இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்கல்ல கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா? ஓட்டு அதிகமா இருக்கு. இது மாதிரி ஒரு இழிச்ச வாயம் வேற எந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்க போறான்றதுக்கா? டேங்க அப்பா. இல்லம்மா, இந்த கேமராக்காரங்கிட்ட திருப்பி வேற எடுத்து விட்டாரு. நாளைக்கு நம்ம வீட்டுக்காரர் கை தூக்கலன்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு அப்படின்னு கூட அப்படி பயந்துகிட்டா கை தூக்கிருக்கலாம். நடுவர் அவர்களே, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வானத்தை போல வர சின்ராசு மாதிரி மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா வர்றதெல்லாம் நமக்கு பாக்கியலட்சுமில வர கோபி மாதிரி வந்து அமைது. நாம என்ன பண்றது நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க, அந்த கோபியை திருத்தணும்னா பணம் தானங்க தேவைப்படுது. ஒரே ஒரு விஷயங்க, பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? இங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல புடவை, மஞ்சள் கலர்ல வளையல், மஞ்சள் கலர்ல பொட்டு, மஞ்சள் கலர்ல கிளிப்பு, எல்லாம் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கட்டுனா அவளை தான்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும், வெட்டினா அவளை தான்டா வெட்டணும் சொல்றாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேச யாண்டி தங்க போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்னுவாங்க. ஒரு 2.5 வருஷம் ஆகட்டும், பேசியே என் உசுறு எடுக்கிற வாயை முடி தோலடி சொல்றாங்களா இல்லீங்களா நடுவர் அவர்களே? கனிந்த மனம் இருந்துச்சுன்னா அங்க சலிப்பு வராதுங்க. ஆனா அதே மனைவிக்கு திருநெல்வேலி ஒரு அல்வாவும் அற்புதமா ஒரு 10 ரூபா கொடுத்து மல்லிப்பூவும் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷம் நடுவர் அவர்களே. பணம் இருந்தாதாங்க வாழ்க்கையில சந்தோஷமே வரும். ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு, சாவரப்ப நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், செத்து போன அப்புறம் மனுஷன் என்ன எடுத்துட்டு போறான். உண்மைதான் ஐயா, நம்ம சாவை எடுக்கணும்னாவே பணம் தேவை. அது தெரியுமா உங்களுக்கு?
யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, 4 பேர் நம்மள திரும்பி பார்க்கணும்னா ஒண்ணு அவன் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல பணக்காரனா இருக்கணும். நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் பணக்காரங்க. யோசிச்சு பாருங்க, நாங்க என்னன்னா பொதுவா சொல்றேன், பணத்தை பத்தி பேச வந்தவங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாட்டுல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னா அது குணத்தால தானங்க. யோசிச்சு பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு பணத்தால் ஏமாந்தவர்களை விட பாசத்தால் ஏமாந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்க குணம் எங்க போட்டுச்சு? ஒரு பெரிய பணக்காரர் இறந்துட்டாருங்க, அவர் கொண்டு போய் நேரம் சுடுகாட்டுல புதைக்க போறாங்க. அப்ப வெட்டியா சொன்னாரு, நீங்க எல்லாம் போங்கய்யா, அவரை நான் புதைச்சிட்டு போறேன் அப்படின்னாரு. கூட இருக்கிறவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் கூடவே இருக்கேன் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, நீ போயா அப்படின்னாரு. சரின்னு போய் அவர் போய் ஓரமா நின்னுட்டாரு. வெட்டியானுக்கு தெரியும் எப்படி அந்த பணத்தை எரிக்கணும்னு சொல்லிட்டு மூட்டின உடனே இந்த கால்ல இருக்கிற அந்த நரம்பு சுருன்னு இழுத்த உடனே அந்த பணம் எந்திரிக்கும். எந்திரிச்ச உடனே வெட்டியா என்ன பண்ணுவார்னா கால்லயே கட்டிலேயே ஒரு அடி போடுவார். அப்படிதானங்க? போட்ட உடனே அந்த பணம் என்ன ஆகிறான், அப்படியே படுத்துருங்க. ஆனா பணம் படுக்கும் அப்படின்னாரு. அமைதியா இருன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காதுல போய் அவன் கூட வந்தவன் ஏதோ சொன்னான், பணம் படுத்துருச்சு. அவன் என்ன சொல்லியிருப்பான்? வராத பணம் வட்டி எல்லாம் வந்துருச்சு, நீ படுத்துக்கோயான்னா படுத்துருச்சு. பணம்னா பணமே எந்திரிச்சு நிக்குதுங்க. இவங்க ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வந்தா ஹாய்னு சொல்றாங்க, ஹீரோ ஹோண்டால வந்தா ஹலோன்னு சொல்றாங்க, மாருதியில வந்தா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அத்தனையும் வாடகைன்னா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே. உங்க மனம் என்ன பண்ணுதுங்க? இன்னைக்கு காதல்ல பாருங்க, செத்த ஒண்ணு நெத்தியில 8 அல்லது 1 ரூபாயத்தானே வச்சிருக்கேன். ஆமா, அவன் வாங்கின கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்டியா தொங்க விட்டுருக்காங்க. மனுஷன் சாகரப்பையாவது அந்த ரூபாயோட போட்டோம்னா நெத்தியில அந்த ரூபாய வச்சு புதைக்கிறான். தெரியுமா விஜயகுமார்? நல்லா தெரிஞ்சுக்க சொல்லுங்க ராஜன். பாயிண்ட நோட் பண்ண. ஆமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு எத்தனை காதல் முறிஞ்சு போகுது? எதனால முறிஞ்சு போகுது நடுவர் தெரியுமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெட்ரோலால் பிரிகிற காதலை விட பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா பிரிகிற காதல் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காதலை ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, இது பூரா அப்படியே சினிமால வந்துரும் பாருங்க. நடுவர் அவர்களே, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும். பணம் இல்லனா ஃபிகரின் கை டாட்டா மட்டும்தான்டா காட்டும் மச்சான் அப்படிங்கறத அவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய பால்ய சிநேகிதர்கள் 2 பேர் ரோட்ல பேசிக்கிட்டு போறாங்க. உனக்கு 2 பிள்ளையடா, 2 பிள்ளைய என்ன பண்றான்னு சொல்லி கேக்குறப்ப அவரு சொன்னாரு, ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியால இருக்கான், இன்னொரு பிள்ளை அமெரிக்கால இருக்கிறான். இப்ப எந்த பிள்ளைடா உன்னை பாத்துக்கிறான்னு சொல்லி கேக்குறப்ப 2 சன்னும் என்ன பாத்துக்கலடா, நான் வாங்குற பென்ஷன் தான்டா இன்னைக்கு என்ன காப்பாத்துதுன்னு சொன்னா உங்க மனம் எங்க போச்சுன்றதா என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, வீடு வரை லேண்ட்லைன், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், கார்டு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்றதை இவங்க மறந்து போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நான் திருத்தணியில இருந்து வரேங்க. திருத்தணி பக்கத்துல தான் நம்ம பெருமாள் இருக்காரு, திருப்பதி பணக்கார அவரு. ஒரு நாள் நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நின்னவன் சொன்னா, சாமி நான் 500 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. கூட இருந்த அந்த பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நாள் ஆகுண்டா பெருமாளை பாக்கிறதுக்குன்னாரு. அதுக்கு பின்னாடி இருந்தான், சாமி நான் 5000 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 மணி நேரத்துல பாத்துடலாம்டா பெருமாளை அப்படின்னாரு. அதுக்கும் பின்னாடி ஒருத்தர் தான், சாமி நான் 50000 ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. பட்டாச்சியார் சொன்னாரு, நீ 5 நிமிஷத்துல பெருமாளை பாத்துடலாம்டா அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தான், சாமி நான் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், பெருமாளை எப்ப பார்க்கலாம் அப்படின்னாரு. சாமி சொன்னாரு, நீ இங்கே இருடா, பெருமாளை நான் தூக்கிட்டு வரேன். நடுவர் அவர்களே, இது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல அப்பாக்கு தெரியாம அம்மா நமக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மனம்னு பேச வந்திருக்கீங்களே, பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு அம்மாக்கு காசு கொடுக்கறீங்கன்னு சொன்னா உங்க மனம் என்ன செய்யுது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி என்று சொல்லி, நானும் என் அம்மாவும் பீடி சுற்றுகிறோம், என் அப்பா ஊர் சுற்றுவதால் என்று 8வது படிக்கிற ஒரு சிறுமி அவள் கவிதை எழுதுகிறாள் என்று சொன்னால், பணம் இந்த உலகத்திலே எவ்வளவு முக்கியம் என்பதை செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியை போய் சென்று கேட்டு பாருங்கள். பணமே இல்லாமல் தினமும் பட்டினியாய் கிடக்கிறவர்களை போய் கேட்டு பாருங்கள். பணம் ஒரு மன நிறைவான மகிழ்ச்சிக்கு காரணம், பணம் தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.